ஹாய் கைஸ், இதுதான் ESSL ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக். இது ஆன் ஆஃப் பட்டனு. இதை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் ஆஃப் ஆகும். ஆன் பண்ணுறதுக்கும் இதே பட்டன் தான், சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மிஷினில் இருக்க கீஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ABC, DEF, GHI இது மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம பழைய பட்டன் ஃபோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய டைப்பிங் மாடல் மாதிரி தான் இதில் வந்து இருக்குது. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இப்போது நம்ம இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நேமை வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ்கேப் பட்டனு, பேக் வரதுக்காக நமக்கு யூஸ் பண்ணுறது. இது அப் டவுன் பட்டன். இது வந்து லெஃப்ட் ரைட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து M அண்ட் OK அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து என்னென்னா, எம்ன்றது மெனுன்றதை மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணால் மெனுவில் வந்து என்ட்ரு ஆகும். திருப்பி அதையே கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஆகும். ஸோ மெனுவும் இதுதான், ஓகேவும் இதுதான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீ. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு புதுசாக ஒருத்தரை வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இது எம்ன்னு இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசர் மேனேஜ்மெண்ட் சொல்லி காட்டுது, ஃபஸ்ட்டு உள்ளது. திருப்பி அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நியூ யூசர்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூசர் ஐடின்னு இருக்குது. இந்த யூசர் ஐடியில் 1, 2 அந்த மாதிரி வந்து ஆர்டராக உங்களுக்கு வந்து மிஷின் வந்து நம்பர் கொடுக்கும். அந்த ஆர்டர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டர்லேயே போயிடலாம். இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு நம்பர், ஒரு 1000, 1001 இல்லை வேறு ஏதாவது உங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயி ஐடிக்கு வந்து வேறு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எடிட் கூட பண்ணலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன நம்பர் வேணுமோ, நான் இப்போ ஒரு 100ன்னு சொல்லிட்டு கூட ஒரு நம்பருக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது. நேமில் வந்து இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ என்னோடய நேம் சிட்டி. ஸோ நான் வந்து சிட்டின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். CHITTI. ஸோ என்னோடய நேம் வந்து நான் ஃபீட் பண்ணிட்டேன். இன்கேஸ் இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா இந்த லெஃப்ட் ஆரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். கொடுத்துட்டு ஒன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுக்கும்போது கன்ஃபார்ம் கேட்கும். ஜஸ்ட் வந்து அதை கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போது நேம் வந்துருச்சு பாருங்கள், சிட்டின்னு சொல்லி நேம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ரோல் வந்து நார்மல் யூசர்னு சொல்லி இருக்குது. நான் அது உள்ள கிளிக் பண்ணுறேன். நார்மல் யூசருக்கு சூப்பர் அட்மின் இருக்குது. இந்த நார்மல் யூசர்ன்றது நீங்கள் வந்து எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியது. சூப்பர் அட்மின்றது மேனேஜருக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது. அது எதுக்காக மேனேஜருக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ மேனேஜரால் மட்டும்தான் வந்து நீங்கள் புதுசாக யாரையாவது ஆட் பண்ணும்போது அவர் தான் ஆக்சஸ் கொடுக்கணும். இப்போ இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த மிஷினை ஆக்சஸ் பண்ண தெரியுமோ அவங்களே ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜஸ்ட் அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்சிடலாம். ஸோ அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து சூப்பர் அட்மின்ன்றது கொடுக்குது. அது வந்து நம்ம வந்து மேனேஜருக்கு மட்டும் தான் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு வந்து இந்த நார்மல் யூசர் தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஜஸ்ட்டு அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0ன்னு சொல்லி இருக்குது. நான் அதை வந்து ஜஸ்ட் ஓகே பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபிங்கரும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க. இப்போது இது 6ன்றது ரைட் ஹேண்டோடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர். இதுதான் வந்து மிஷினோடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ நான் இந்த 6ன்றதில் ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். 3 டைம் வந்து நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 1ன்னு காட்டுதுங்களா, திருப்பி 2, ஸோ அகைன் வைக்கும்போது 3. இது ஃபிங்கர் வைக்கும்போது முழுமையாக வைக்கணும். 3 இந்த மாதிரி டிக் வந்துருச்சுன்னா உங்களோட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து 0ன்னு இருந்தது, இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லியிருக்கு. அகைன் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்கப் ஃபிங்கர் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா திருப்பி வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லேயே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நம்ம முன்னே வந்து ரைட் ஹேண்டுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ணணும். ஸோ 6ன்னு கொடுத்துடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து 3ன்னு சொல்லி கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ 3ன்ற நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காலம் வந்து இங்கே வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்டோடைய ஃபிங்கரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம் 3 டைம்ஸ். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரும் ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து அப்படியே ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பாருங்கள், முன்னே 0 வந்தது, அப்புறம் இப்போ 2 வந்துருச்சு. ஸோ 2 ஃபிங்கர் வந்து நம்ம இந்த நம்பருக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம.
அதுக்கு அடுத்தது கார்டு நம்பர். கார்டுன்றது நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா மிஷினில் வந்து கார்டை வந்து ஜஸ்ட் டேப் பண்ண சொல்லும். இதுதான் கார்டு, ஆக்சஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஜஸ்ட் வந்து இது மாதிரி டேப் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். ஸோ இந்த கார்டோட நம்பர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த கார்டை இப்போ வேறு ஒருத்தருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து கார்டை வந்து ஆட் பண்ணுறது. இது கார்டு தேவைப்பட்டவங்க மட்டும் தான் பண்ணணும், மற்றவங்களாம் தேவையில்லை. அதே மாதிரி பாஸ்வேர்டு வேணுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ செட்டிங்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஓகே பண்ணுறது, சேவ் பண்ணுறதுலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். இப்போது நான் இது வந்து என்னோடய ஃபிங்கர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபிங்கர் வச்சு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், என்னோடய நேமு, என்னோடய யூசர் ஐடி இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ அப்போனா வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது மாதிரி தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு நபரை வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு இப்படி தான் வெரிஃபை பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஆட் பண்ண நபர் இன்கேஸ் வந்து அவங்க வெளியே போயிடறாங்க, ரிசைன் ஆகுறாங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அவங்கள டெலீட் பண்ணுறது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போது இது எம்ன்றது அகைன் போங்க, நான் யூசர் மேனேஜ்மெண்ட்லேயே தான் போகணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நியூ யூசர் போனோம். இப்போ வந்து செகண்ட் காலம் ஆல் யூசர்ன்னு இருக்கு பாருங்கள், அது உள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ண லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ ஆகும். எவ்வளோ நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து உங்களுக்கு அவங்களோட நம்பர் எதுன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 25 ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா 25 கொடுத்தீங்கன்னா அவரோட டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் உங்களுக்கு. பட் இப்போ இதில் வந்து நம்ம மிஷினில் வந்து ஒருத்தர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை மட்டும் ஓகே கொடுத்து இதில் டெலிட்டுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை டெலிட்டுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் யூசர் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் டெலிட் பண்ணுமா இல்லை கார்டு மட்டும் டெலிட் பண்ணுமா கேட்குது. நம்ம டெலிட் யூசர்ன்றதே கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். அவ்வளோதான். இது மாதிரி தான் ஒருத்தர் வந்து நம்ம டெலீட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது அட்மின் ஆட் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இதே நியூ யூசர் ஓகே கொடுக்குறேன். இப்போ நேம் தேவையில்லை, நான் சும்மா கொடுக்குறேன். நான் இந்த நார்மல் யூசர்ன்றதை நான் என்ன பண்ணுறேன்னா சூப்பர் அட்மின் சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். நான் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா என்னை வந்து சூப்பர் அட்மின் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது வெளியில் எஸ்கேப் ஆகிட்டு நான் வெளியே வந்துடுறேன். இப்போது ஒருத்தரை நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் மெனு கிளிக் பண்ணுறேன். இது மாதிரி லாக் மாதிரி கேட்குது பாருங்கள். இப்போது அந்த யார் சூப்பர் மேனேஜரோ அவர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே போய் நம்ம வந்து புதுசாக ஒருத்தரை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான விஷயம் தான் வந்து இந்த சூப்பர் அட்மின்ன்றது. அது ஒருத்தர் மட்டும் 1-2 பேர் முக்கியமான ஆளுங்கள் மட்டும் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் வந்து கடைசியாக பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணோன்னா எல்லா ரெஜிஸ்டரும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு சூப்பர் அட்மின் கொடுங்க. அதே போல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நபரை வந்து ஆட் பண்ணும்போது கம்பல்சரி பக்கத்தில் ஒரு நோட்டு பேனா வச்சுக்கிட்டு அவங்கள பேர் நம்பரு எல்லாமே எழுதுங்க. மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் யார் ஆட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமு பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுங்கள், அவங்களுடைய நம்பரு எல்லாத்தையும் வந்து நீங்கள் எழுதி வச்சுருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஒரு மிஷினில் வந்து ஒருத்தர் ஆட் பண்ணுறது ப்ளஸ் டெலீட் பண்ணுறதுல இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.